சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 1 கப் துவரம்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு தண்ணி, மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு பருப்பு வேகிறதுக்கு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்ததும் அதில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, முருங்கைக்காய், உங்களுக்கு கேரட், பீன்ஸ், பீட்ரூட் எந்த காய் பிடிக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் 3லேருந்து 4 கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. நான் கத்திரிக்காய் சேர்க்க மாட்டேன், அதனால் நான் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2லேருந்து 3 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காய் வேகிறதுக்கு மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அளவை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். காயெல்லாம் நல்லா வெந்ததும் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா சாம்பார் பவுடர் சேர்க்குறதுனால டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வடகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் குழம்புல சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப்